வணக்கம் சில்ட்ரன், திஸ் இஸ் மாலதி. நாம் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேரலலோகிராம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேரலலோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குவாடிலேட்டரோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபிகர்ஸை நாம் பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட பேஸ் அடிப்பக்கம் இதனுடைய ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து அதனோட ஆப்போசிட் சைட்ஸுக்கு வரையக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் ஹைட். ஸோ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், ஒரு பேரலலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸையும் அதனோட ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் இஸ் பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இணைகரம் வரைதல் பற்றி பார்க்க போகிறோம். இணைகரம் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருக்கக்கூடியதை இணைகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அடிப்பக்கம் அப்படிங்கிறது நம்ம இந்த பேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இது அடிப்பக்கம், இது உயரம். அதாவது ஒரு உச்சியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கத்துக்கு செங்குத்தாக வரையக்கூடிய இந்த கோட்டுக்கு பெயர் இந்த இணைகரத்துடைய உயரம் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதை எப்படி நம்ம வரைஞ்சு இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு எக்ஸசைஸ் 5.5 construct the following parallelograms with the given measurements and find their area. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் இணைகரங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. அதில் முதல் கேள்வி ARTS அப்படின்ற இணைகரம் வரையணும். அதில் AR is 6 cm, RT is 5 cm and angle ART is 70 டிகிரி. அதாவது ARTS அப்படின்ற ஒரு இணைகரம் வரையணும். அதில் ஏஆரோட அளவு 6 சென்டிமீட்டர், ஆர்டியோட அளவு 5 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் ஏஆர்டியுடைய அளவு 70 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம the rough diagram can be drawn of any measure, so we are going to draw a rough diagram. பாருங்கள், இப்படி ஸ்கேல் வச்சுக்கிட்டோம், இப்படி மேலே ஒரு கோடு, பாருங்கள் இப்படி கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். நமக்கு ரெண்டும் இணையாக இருக்கணும் இல்லைங்களா, ரெண்டும் பேரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஸ்கேல் வச்சு போட்டாவே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடையும் அந்த சைடையும் நம்ம அப்படியே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ரஃப் டயக்ராம் நமக்கு ரெடி. ஏஆர்டிஎஸ்னு நேம் கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ். பாருங்கள், ஏ இது ஆர், இது டிஎஸ் அப்படின்னு கடிகாரமுள் சுற்றுற திசைக்கு எதிர் திசையில் நம்ம பேர் வைக்கணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம நேம் வைக்கணும். இதில் ஏஆரோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டியோட அளவு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏஆர்டி கோணம் ஆங்கிள் ஏஆர்டி 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஆர்டியில் இந்த ஆர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த 70 டிகிரி வரணும். ஸோ ஏஆர்டி அப்படிங்கும்போது இந்த இடம் இதில் தான் இந்த சென்டராக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டுக்கு தான் இந்த கோண அளவை குறிக்கணும். ஸோ 70 டிகிரி அப்படின்னு குறிச்சிட்டோம். இதுதான் நமக்கு ரஃப் டயக்ராம். இதை வச்சு நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடிப்பக்கம் வரையணும். அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 6 சென்டிமீட்டருக்கு நம்ம பேஸ் வரைய போகிறோம். A line segment of measure 6 cm has been drawn. 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைந்து அதுக்கு ஏஆர் அப்படின்னு பேர் வைக்கணும் இல்லைங்களா, அதை வச்சிட்டோம். ஏஆர் அப்படின்னு 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கோண அளவை எடுத்துக்கலாம். 70 டிகிரி மெஷர் நம்ம இந்த ஆர்கிட்ட எடுத்துக்கலாம். அதுக்காக நம்மளோட இந்த ப்ரொட்ராக்டர் பாகைமானியை எடுத்து ஆர்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டோம். பாருங்கள், இப்படி வச்சாச்சு. இந்த கோடும், அதாவது ஏஆரில் நம்ம இந்த பாகைமானி வைக்கிறோம், ஆர்கிட்ட வச்சிட்டோம்னா நம்ம கோடும் இந்த பாகைமானியோட கோடும் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று அமர்ற மாதிரி வச்சாச்சு, கோயின்சைட் ஆகிற மாதிரி. இதில் 0ல் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த வெளிவட்டத்தில் தான் 0ன்னு ஆரம்பிக்குது. அப்போ அதில் அப்படியே வந்து 70 டிகிரி அளவுக்கு நம்ம இந்த புள்ளியை வச்சிடணும். வச்சிட்டோங்களா? ஸோ 70 டிகிரிக்கு நாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆர்லேருந்து இந்த புள்ளி வழியாக ஒரு கோடு போடுறோம். இதுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். இதை 70 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் ஆர்டியோட அளவு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு. நம்ம காம்பஸில் நம்ம கவராயத்தில் 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஆரில் வச்சு பாருங்கள், ஆரில் வச்சு ஒரு வில்லு வரைகிறோம். ஏன்னா
பாருங்க ஆர்டி தான் 5 சென்டிமீட்டர். ஸோ ஆரில் வச்சு நம்ம ஒரு வில்லு வரைஞ்சிட்டு நமக்கு இந்த புள்ளி கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த கோடும் இந்த வில்லும் வெட்டிக்கிற இந்த புள்ளி தான் நமக்கு டி. இது என்ன அளவு அப்படின்னா 5 சென்டிமீட்டர். ஒரு பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 6 சென்டிமீட்டர். நம்ம அதை வச்சு தான் இப்போ நமக்கு தெரியும் எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு. இப்போ இது 5 சென்டிமீட்டர்னா கண்டிப்பாக இதுவும் 5 சென்டிமீட்டர் ஏஎஸ். அதனால் இந்த 5 சென்டிமீட்டர் அளவை அப்படியே வச்சு 7 அப்படிங்கிற புள்ளியில் காம்பஸ் நுனியை வச்சுட்டு நம்ம ஒரு ஆர்க் 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது இந்த எஸ்ஸும் இந்த டிஎஸோட அளவு பாருங்கள், இந்த டிஎஸோட அளவு 6 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் ஆறில் வச்சு நம்ம 6 சென்டிமீட்டர் அளவு முதலே இந்த கோட்டு துண்டில் இருக்கனால அதுலேயே கூட வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டாலும் சரி. பாருங்கள், நான் இப்போ 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டேன்னா இப்போ டீயில் வச்சுட்டு இங்கே ஒரு வில்லு வரைகிறேன். அது பழைய வில்ல எஸ்ன்ற புள்ளியில் வெட்டிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஏஆர்டிஎஸ் 4 உச்சிகளும் கிடச்சிருச்சு. இதை இணைக்க போகிறோம். பாருங்க, ஏஎஸ்ஐயும் எஸ்டியையும் இணைக்கிறோம். ஏஎஸ் நீங்கள் எல்லாமே பென்சிலில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியணும், நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கும் லெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நீங்கள் பென்சிலில் தான் பண்ணணும். இதனோட அளவு 6 சென்டிமீட்டர், இதனோட அளவு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நாம் ஒரு பேரலோகிராம் ஏஆர்டிஎஸ் வரைஞ்சாச்சு. அதாவது ஒரு இணைகரம் ஏஆர்டிஎஸ் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் டு பி கால்குலேட்டட். அதாவது இணைகரத்தின் பரப்பளவு சமம் பேஸ் இன்டு ஹைட், பிஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு ஃபார்முலா முதல்ல எழுதிக்கிறோம். சதுர அலகுகள். இப்போ பேஸ் என்ன, ஹைட் என்ன, இதுதான் அடிப்பக்கம், அதனால இதுதான் பி. அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம், பி சமம் 6 சென்டிமீட்டர். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதனோட ஹைட் கண்டுபிடிக்கணும். உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த செட் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, மூளை மட்டங்களை எடுத்து அந்த மூளைய மட்டத்துடைய உதவியோடு தான் நம்ம இந்த குத்துக்கோடு, அதாவது பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். இந்த பேஸில் இப்படி வச்சுட்டு இந்த செட் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, மூளை மட்டம், அதை இப்படி இந்த ஸ்கேல் மேலே இப்படி வச்சு நகர்த்த போகிறோம், ஸ்லைட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி நகர்த்தும் போது கரெக்டாக இது எந்த இடத்துல வேர்டெக்ஸ்க்கு வருதோ அந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணி லைனாக போட்டு இது இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இது என்ன அளவு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இதனுடைய அளவு பாருங்கள் 4.7 சென்டிமீட்டர் வருது. இதுதான் உயரம். ஸோ ஹெச் சமம் 4.7 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பிரதியிடுறோம். பேஸு அதாவது அடிப்பக்கம் 6, ஹைட் உயரம் 4.7, ரெண்டையும் பெருக்கிறோம். 28.2 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த பேரலோகிராமோட ஏரியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் क्वेश्चन, கன்ஸ்ட்ரக்ட் அ parallelogram and find its area. CAMP அப்படின்ற parallelogram வரைய சொல்லியிருக்காங்க. அதில் CA ஓட மெஷர் 6 சென்டிமீட்டர், AP இஸ் 8 சென்டிமீட்டர் and CP is 5.5 சென்டிமீட்டர். அதாவது CAMP என்ற இணைகரம் வரைக. CAவின் அளவு 6 சென்டிமீட்டர், APயின் அளவு 8 சென்டிமீட்டர் மற்றும் CPயின் அளவு 5.5 சென்டிமீட்டர் அளவுள்ள இணைகரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படிங்கிறது தான் இதில் செகண்ட் क्वेश्चन. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் வரையலாம் வித் எனி மெஷர். பாருங்கள், சின்னதாக ஒரு இணைகரம் வரைஞ்சிக்க போகிறோம். இப்படி ஸ்கேல் வச்சுட்டு மேலே ஒரு கோடு, இப்படி கீழே ஒரு கோடு போட்டுட்டு இதை இணைச்சிட்டோம். பாருங்கள், அதே போல் இதுக்கு பேர் வைக்க போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிற நேமே தான். பாருங்கள், CAMP அப்படின்னு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நேம் வச்சிட்டோம். CA பாருங்கள், இது C, இது A, இது 6 சென்டிமீட்டர். அப்புறம் ஏபின்னு இருக்காங்க. ஏக்கும் பியையும் சேர்த்து கோடு எதுவும் இல்லாமல் அவங்க ஏபின்னு சொல்லும்போது நாம் அதை சேர்த்திக்கணும்.
சேர்த்துக்கிட்டு அதுக்கு அளவு எழுதிக்கணும். ஸோ நம்ம இப்படி ஏபியை ஜாயின் பண்ணி இது 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிபியோட அளவு நமக்கு 5.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிட்டோம். இப்போ ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம், அதாவது உண்மை படம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறோம். அதுக்கு சிஏ அப்படின்னு பேர் வச்சுட்டு 6 சென்டிமீட்டர் அளவை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், நமக்கு இந்த மூணும் சேர்ந்தா ஒரு முக்கோணம் வரும் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், 8 சென்டிமீட்டர் அளவெடுத்து முதல்ல ஏலேருந்து ஒரு வில்லு வரையணும். ஸோ வி ஆர் கோயிங் டு மெஷர் 8 சென்டிமீட்டர் இன் ஆர் காம்பஸ். தென் கீப்பிங் ஆர் காம்பஸ் நீடில் ஆன் ஏல காம்பஸ் நீடில் வச்சு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லு வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சிபியோட அளவு 5.5 சென்டிமீட்டர் அப்படின்றனால 5.5 சென்டிமீட்டர் மெஷர் நம்ம காம்பஸில் எடுத்துக்கிறோம். அதாவது கவராயத்தில் 5.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு இந்த சி அப்படிங்கிற பாயிண்டில் வச்சு நாம் இன்னொரு ஆர்க் வரைய போகிறோம். அதாவது சிங்கிற புள்ளியில் வச்சு இன்னொரு வில்லு வரைய போகிறோம். அது பி அப்படின்ற புள்ளியை, அதாவது பி என்ற உச்சியை நமக்கு உருவாக்கும். சரிங்களா? இப்போ இதை இணைக்க போகிறோம். அதாவது எதை ரெண்டையும் அப்படின்னா சிபியையும் ஏபியையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் சிபி. பாருங்கள், இது புள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 6 சென்டிமீட்டர் அப்படின்னும், இது 5.5 அப்படின்னா இதுவும் 5.5 சென்டிமீட்டர்னு தெரியும். ஏன்னா பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாகவும் பேரலாகவும் இருக்குங்கிறது தெரியும். அதனால இது 5.5 பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், இந்த 5.5 தான் நம்ம அளவு எடுத்தோம் கடைசியாக. அதே மாதிரி ஏஎம்ஓ 5.5 அப்படின்றனால இப்படி ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோம். அது இல்லாமல் நமக்கு இந்த சிஏ வந்து 6 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ 6 சென்டிமீட்டர் மெஷர் நம்மளோட காம்பஸில் எடுத்துக்கிட்டோம். இந்த பாயிண்ட், அதாவது பி தெரியுன்றதுனால பிங்கிற பாயிண்டில் காம்பஸ் நீடில் வச்சுட்டு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வில்லு வரைகிறோம். அது நமக்கு பாருங்கள், இந்த பழைய ஆர்க்கை ஒரு புள்ளியில் வெட்டுது. ஸோ தட் இஸ் எம். இதை இணைக்கிறோம். ஏஎம்ஐயும் பிஎம்ஐயும் இணைக்கணும். ஸோ நமக்கு ஒரு பேரலோகிராம் வித் சிஏஎம்பி அப்படின்ற ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிட்டோம். அதாவது சிஏஎம்பி என்கிற இணைகரம் வரைஞ்சாச்சு. இதனுடைய அளவுகள்லாம் எழுதுகிறோம், பக்கத்துடைய அளவுகள்லாம் எழுதிட்டோம். நமக்கு இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம், அதாவது இணைகரத்தின் பரப்பளவு. பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ், அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் சதுர அலகுகள். இப்போ பேஸ் வந்து நமக்கு அடிப்பக்கம்ங்கிறது 6 சென்டிமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலை வச்சுக்கிறோம் பேஸில். அதுக்கப்புறம் நம்மளோட செட் ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி வச்சு நெகத்துறோம். பாருங்கள், இந்த இதுக்கு இணையாக, அதாவது கீழே இருக்கிற அடிப்பக்கத்துக்கு இணையாக நம்ம ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம செட் ஸ்கொயர் இப்படி நெகுத்தி ஒரு உச்சி அது போய் ரீச் பண்ணும்போது நிறுத்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த வேர்டெக்ஸ் கிட்ட இந்த மூளை மட்டம் செட் ஸ்கொயர் வந்ததையும் நாம் நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு நல்லா இந்த செட் ஸ்கொயரை அமுத்தி பிடிச்சிட்டு நாம் ஒரு டாட்டட் லைன் வரைகிறோம். இது பெர்பெண்டிகுலர் டு இட். ஸோ இதனோட அளவு என்னன்னு பார்க்க போகிறோம். அதே 5.5 தான் வருது. ஸோ ஹைட் இஸ் 5.5 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா பரப்பளவு ரெண்டையும் பெருக்கினா போதும் இல்லைங்களா. ஸோ
6 into 5.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இந்த செகண்ட் கொஷனோட ஏரியா கிடைக்கும்.